எங்க ஹீரோயின் அவளோட சமையல் வித்த மொத்தத்தையும் இறக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு சிட்டில ஒரு காம்படிஷன் நடக்க போது, அதுக்காக அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்கிறப்ப அங்கெல்லாம் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிழட்டு பையில என்னையா போக கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாக்கே தெரியாம அன்னைக்கு நைட்டே கிளம்பி சிட்டிக்கு போயிடுறா. அங்க போய் தான் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப ஒரு கார் ஹீரோவை இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். அப்ப ஹீரோவை இழுக்கிறப்ப ஹீரோ தெரியாம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறா. எனக்கா முத்தம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்படவும், சாரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை சொல்லிடுங்க, என்கிட்ட இவ்வளவு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும், அப்படியா ஹோட்டல் வச்சிருக்கியா, அப்போ அந்த ஹெட் செஃபோட பதவியை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கார்ல ஏறி உட்காந்துட்டு வாங்க என்னோட சமையல் திறமையில உங்க ஹோட்டல்ல தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அன்னைக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று ஹீரோக்கு வந்து இருக்கு. அதை டேஸ்ட் பண்ண ஒரு முக்கியமான பர்சன் தான் வந்திருக்காங்க. பட் அவர் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் உப்பே இல்லை, நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பயங்கரமா திட்டிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கப்ப ஹீரோயின் தான் ஒரு அழகான டிஷ்ஷை வந்து சமைச்சு ஃபீனிக் ஃபீஸ்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்ததும் அங்கே வந்த கெஸ்ட் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க.